மாண்புமிகு அம்மா வழியில் செயல்பட்டு கழகத்தை இராணுவ கட்டுக்கோப்புடன் பொதுச் செயலாளர் சின்னம்மா வழிநடத்தி வரும் நிலையில் அதனால் ஈர்க்கப்பட்டு 4000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இன்று கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் முன்னிலையில் இன்று கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். மாண்புமிகு அம்மா வழியில் செயல்பட்டு கழகத்தை இராணுவ கட்டுக்கோப்புடன் பொதுச் செயலாளர் சின்னம்மா வழிநடத்தி வரும் நிலையில் ஏராளமான இளைஞர்களும் மாணவ மாணவிகளும் கழகத்தில் தங்களை இணைத்து வருகின்றனர். தலைமைக் கழகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 4000த்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர்கள் துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் முன்னிலையில் தங்களை மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். கழகத்தில் இணைந்த மாணவ மாணவிகளை திரு தினகரன் அன்புடன் வரவேற்று வாழ்த்து கூறினார். நீங்கள் அனைவரும் இங்கே கழகத்திலே டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கத்திலே அம்மா அவர்களின் வழி நடந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே நமது இதே தெய்வம் கழக பொதுச் செயலாளர் தியாகத்தாய் சின்னம்மா அவர்களின் தலைமையை ஏற்று தங்களை எல்லாம் இணைத்துக் கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களாகிய வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். வருங்கால தமிழகம் உங்களது கையில் என்பதை நீங்கள் உலகுக்கு உணர்த்துகின்ற விதமாக இன்றைக்கு தமிழகத்திலே சிறப்பான ஒரு அரசாங்கத்தை தந்து கொண்டிருக்கின்ற நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே நீங்கள் அனைவரும் இணைந்ததற்கு கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் என்ற முறையிலே எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவ செல்வங்களே, உங்களது ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற என்னை நீங்கள் அங்கே தேர்தல் பிரச்சாரத்திலே ஈடுபட்டு என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமா? ஆர்கே நகர் தொகுதியில் வெற்றி கனியை பறிக்க உழைத்திட வேண்டும் என கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கேட்டுக்கொண்ட போது அதனை வரவேற்கும் விதமாக மகிழ்ச்சி ஆரவாரம் செய்த மாணாக்கர்கள் திரு டிடிவி தினகரனை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்வோம் என உறுதிபட தெரிவித்தனர்.